இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் இத்தவக்காலத்தின் 2ஆம் ஞாயிறில் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலத்தினுடைய முதல் ஞாயிறு பாலைவன அனுபவமாக நமக்கு அமைந்திருந்தது. அது ஒரு சோதனையின் அனுபவம், அது ஒரு நரகத்தின் அனுபவம், அது ஒரு துன்பகரமான அனுபவம். தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறான இன்று மலை அனுபவத்தை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். மலை அனுபவம் என்பது கடவுளுடைய மாட்சியின் அனுபவம், அது உயர்வான மோட்ச அனுபவம், கடவுளுடைய இறை பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற அனுபவம். என் அன்பிற்குரியவர்களே, விவிலியத்தினுடைய பல்வேறு இடங்களில் இந்த மலை அனுபவமானது நடைபெற்றிருக்கிறது. உங்களுக்கு சில உதாரணங்களை காட்டுகின்றேன். தொடக்க நூல் புத்தகம் 22வது அதிகாரம் 1 முதல் 19 வரை உள்ள இறை வார்த்தைகளை நாம் வாசித்தோம் என்றால், மோரியா என்கிற அந்த நிலப்பகுதியில் ஏற்படுகின்ற மலை அனுபவத்தை பற்றி அது குறிப்பிடுகிறது. மோரியா மலை அனுபவம் என்ன? அந்த மோரியா மலை அனுபவம், தன் ஒரே மகனான ஈசாக்கை ஆபிரகாம் அழைத்து கொண்டு போகிறார். அந்த இடத்தில் கடவுளுடைய திருவுளப்படி, அவருடைய சித்தப்படி தன் ஒரே பேரான மகனான ஈசாக்கை அவர் பலியிட அந்த இடத்தில் துணிவதை பார்க்கிறோம். ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை கண்ணோக்கி விசுவாசத்தின் தந்தை என்று அறியப்படுகின்ற ஆபிரகாமுக்கு ஒரு மிக பெரும் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். 17வது இறைவார்த்தை குறிப்பிட்டு சொல்கிறது, உன் மீது உண்மையாகவே நான் ஆசி பொழிந்து விண்மீன்களாய் உன்னுடைய இனமானது பலுகி பெருகும், கடற்கரை மணலைப் போல உன் வழிமரபினர் பலுக பெருகச் செய்வேன் என்கிற வாக்குறுதியை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கிறோம். மலை மீது கடவுளுடைய ஆசீரானது ஆபிரகாமுக்கு அருளப்படுகிறது. 2வது மலை விடுதலை பயண புத்தகம் 24வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை. சீனாய் மலையை பற்றி அது குறிப்பிடுகிறது. ஆண்டவர் மோசேயை நோக்கி, என்னிடம் மலைமேல் ஏறி வந்து இங்கேயே இரு, அவர்களுக்கு கற்பிக்க நான் எழுதியுள்ள சட்ட திட்டங்கள் அடங்கிய கற்பலகைகளை உன்னிடம் நான் அளிப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் மோசேயை அழைக்கிறார். மோசேயும் அந்த சீனாய் மலையின் மீது ஏறி சென்று அந்த இடத்தில் தங்குவதை பார்க்கிறோம். 40 இரவு 40 பகல் அந்த சீனாய் மலையின் மீது மோசே தங்கி இருக்கிறார். அந்த இடத்தினுடைய அனுபவமானது இவ்வாறு குறிப்பிடப்படுகிறது. 17வது இறைவார்த்தை, ஆண்டவருடைய மாட்சி சீனாய் மலையின் மீது தங்கிற்று, ஒரு மேகம் அந்த மலையை மூடியது, மலை உச்சியில் ஆண்டவரது மாட்சியின் காட்சி பற்றெரியும் நெருப்பு போன்று இஸ்ராயல் மக்களுடைய கண்களுக்கு அது தெரிந்தது. அந்த மலை மீதுதான் 10 கற்பனைகள் அடங்கிய கற்பலகையானது மோசேவிடம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டது. மோசே அதை மக்களுக்கு கொடுத்தார். சீனாய் மலையின் மீது ஆண்டவருடைய மாட்சி தங்கியது. அந்த மாட்சி இந்த உலக மக்களினுடைய நல்வாழ்விற்கான 10 கற்பனைகளை கொடுத்தது என்பதை நாம் அனுபவமாக பெற்றுக்கொள்கிறோம். 3வது மலை 1 அரசர்கள் புத்தகம் 18வது அதிகாரம் 20வது இறைவார்த்தை. கர்மேல் மலையை பற்றி அது குறிப்பிடுகிறது. எலியா இறைவாக்கினர், யாவே கடவுளே உண்மையான இறைவன், நீங்கள் எல்லோரும் போலி தெய்வமான பாகால் தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், நான் உங்களுக்கு நிரூபித்து காட்டுகிறேன்
என் உண்மை கடவுளான யாவே இறைவனே, இந்த உலகத்தை படைத்தவர், உலகத்தை காத்து வருபவர், அவரே மெய்யான கடவுள் என்பதை நிரூபிக்கும் வண்ணமாக அந்த கர்மேல் மலையின் மீது அன்பிற்குரியவர்களே போலி இறைவாக்கினர்களை சரியாக அடையாளம் காட்டுகிறார் எலியா இறைவாக்கினர். ஆண்டவரே, மக்களின் மனதை மாற்றும், எனக்கு பதில் தாரும் என்று அவர் வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். உடனே ஆண்டவரினுடைய நெருப்பு கீழே இறங்கி வந்து அந்த பலிப்பீடத்தை சூழ்ந்து பலிப்பொருட்களை எல்லாம் சுட்டெரிக்கின்றது. அனைவரும் முகம் குப்புற விழுந்து வணங்கி ஆண்டவரே கடவுள், ஆண்டவரே கடவுள் என்று போற்றி புகழ்வதை பார்க்கிறோம். இந்த 3 மலைகளும், மோரியா மலை, சீனாய் மலை, கர்மேல் மலை, இந்த 3 மலை அனுபவங்களும் இறைவனுடைய பிரசன்னத்தை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவதாய் அமைந்திருக்கிறது. ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கின்ற அற்புதமான ஒரு மலை தாபோர் மலை. தாபோர் மலையில் கடவுளுடைய மாட்சியானது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த தாபோர் மலையினுடைய அனுபவம் எதை குறிப்பிட்டு காட்டுகிறது, எதனுடைய நோக்கமாக இது அமைந்திருக்கிறது என்பதை ஆழ நாம் புரிந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகிறோம். மேகத்தினின்று ஒரு குரல் ஒலிக்கிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகிற்கு அனுப்பியது தன் ஒரே பேரான மகனான ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய அடையாளம் என்பது தன்னுடைய பாடுகளின் வழியாக, தன் மரணத்தின் வழியாக இதோ இந்த உலகத்தை அவர் மீட்க இருக்கிறார், பாவத்திலிருந்து மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்க இருக்கிறார் என்பதனுடைய சிறந்த அடையாளமாக அமைந்திருப்பதுதான் இந்த தாபோர் மலை அனுபவம். இந்த தாபோர் மலை அனுபவத்தை பெற்றுக்கொள்ள 3 சீடர்கள் அழைத்து கொண்டு செல்லப்படுகிறார்கள். பேதுரு, யாக்கோப்பு, யோவான். ஆண்டவருடைய முக்கியமான அற்புத அதிசயங்களின் போது இவர்கள் எப்பொழுதும் உடனிருந்தவர்களாக இருக்கிறார்கள். எனவே இந்த மாட்சியானது இம்மூவருக்கும் வெளிப்படுத்தப்படுவதை காணுகிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, மோசேவும் எலியாவும் அந்த இடத்திலே அவர்கள் உரையாடி கொண்டிருந்தார்கள் என்று நாம் காணுகிறோம். எதற்காக மோசேவும் எலியாவும் அந்த இடத்தில் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம் என்றால், இஸ்ராயேல் மக்களை எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தவர் மோசே. அதே போன்று இந்த உலக மக்கள் பாவத்தில் விழுந்து கிடக்கிறார்கள், பாவத்திலே அவர்கள் சிக்குண்டிருக்கிறார்கள். எனவே பாவத்திலிருந்து விடுதலையை பெற்றுத்தர ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதனுடைய அடையாளம் தான் மோசே அந்த இடத்தில் காட்சி அளிப்பது. எப்படி அவர் எகிப்து நின்று விடுதலையை மக்களுக்கு கொண்டு வந்தாரோ, அவர்களை விடுவித்து வந்தாரோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் பாவங்களிலிருந்து நம்மை மீட்பார் என்பதனுடைய அடையாளம். ஏன் எலியா இறைவாக்கினர் அந்த மலையிலே காட்சி அளிக்கிறார் என்று பார்க்கும்போது, இறைவாக்கினர்களிலேயே மிக பெரியவர், சிறந்தவர் என்றால் எலியா இறைவாக்கினர். இஸ்ராயேல் மக்கள் எலியாவினுடைய வருகைக்காக அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் இந்த இடத்தில் தெளிவாக ஒரு செய்தியானது அறிவிக்கப்படுகிறது. எலியா ஏற்கனவே வந்துவிட்டார், இன்னும் நீங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை, அவர் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதனுடைய அடையாளமாய் எலியா அந்த இடத்தில் தோன்றுவதை பார்க்கிறோம். ஆம் அன்பிற்குரியவர்களே, இந்த மண்ணுலகில் நாம் வாழுகின்ற வாழ்வு மரணத்தோடு முடிந்து விடுவது அல்ல, மாறாக மரணத்திற்கு பிறகு நமக்கு ஒரு நிலையான வாழ்வு உண்டு, மாட்சி பொருந்திய ஒரு வாழ்வு உண்டு. அத்தகைய வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் மோசேவும் எலியாவும். நாமும் ஒரு நாள் அவர்களைப் போல வாழப்போகிறோம் என்பதனுடைய அடையாளம் தான் இவர்கள் இருவருமே. ஆம் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரியவர்களே, இப்பேற்பட்ட அற்புதமான அனுபவங்களை சொல்லித் தருகின்ற தாபோர் மலையினுடைய அனுபவமும், இந்த தாபோர் மலையும் கல்வாரி மலையும் கூட ஒப்பிடப்படுகிறது. தாபோர் மலை என்பது என்ன?
கல்வாரி மலை என்பது என்ன என்பதை உற்று நோக்குவதின் வழியாக புதிய ஏற்பாட்டினுடைய புதிய ஆதாமாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, இந்த உலகத்தினுடைய மீட்பர், அவரே நமக்கு மாட்சியை தரப்போகிறார். இந்த அழிவுறுகின்ற உடலானது மாற்று பெறுகின்ற உடலாக மாறப்போகிறது என்கிற இன்றைய 2ஆம் வாசகத்தினுடைய அடிப்படையான காரணங்களை அற்புதமாய் விளக்கி காட்டுகிறது இந்த தாபோர் மலை அனுபவம். இங்கே தாபோர் மலை, அங்கே கல்வாரி மலை. இங்கே அவருடைய முகமானது ஒளிமயமாக வீசுகின்றது. அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய முகமானது காயப்பட்டிருக்கிறது. தாபோர் மலையில் ஆண்டவருடைய ஆடைகள் வெண்ணிறமாக பளிச்சென்று இருந்தது, ஒளிமயமாக இருந்தது. ஆனால் அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய உடலிலே ஆடைகளே இல்லாமல் இருந்தார். இந்த இடத்தில் மோசேவும் எலியாவும் அவரோடு உடன் இருக்கிறார்கள். கல்வாரி மலையில் 2 கல்வர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருக்கிறார்கள். தாபோர் மலையில் பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு உடன் இருக்கிறார். கல்வாரி மலையில் பேதுரு ஆண்டவர் இயேசுவை விட்டு ஓடிவிடுகிறார். இந்த இடத்தில் அற்புதமாக விண்ணக தந்தையினுடைய குரல் ஒலியானது ஒலிக்கிறது. அங்கே படை வீரர்களுடைய ஏளன குரலானது ஒலிக்கின்றது. இங்கே சீடர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். அங்கே கதிரவன் தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். இந்த இடத்தில் வெளிச்சம், அந்த இடத்தில் இருள். இங்கே சீடர்களை அவர் தட்டி எழுப்புகிறார், அங்கே தானே உயிர்த்தெழுந்து எழுகிறார். இதுதான் அன்பிற்குரியவர்களே, தாபோர் மலைக்கும் கல்வாரி மலைக்கும் இடையே இருக்கின்ற இந்த ஒப்புமை. இது ஒரு மாட்சியை முன்னிறுத்துகிறது. இந்த இடத்திலே 2ற்கும் இடையேயான ஒரு மிக பெரும் ஒரு உண்மையை, ஒற்றுமையை நாம் பார்க்கிறோம் என்றால், இங்கேயும் கல்வாரி மலையிலும் ஆண்டவர் மாட்சி பெறுவதை பார்க்கிறோம். ஆம், நாமும் கூட இந்த மாட்சியில் பங்கு பெற இருக்கிறோம். எப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளில், அவருடைய மரணத்தில், அவருடைய உயிர்ப்பில் நாம் பங்கு பெறுகிறோமோ, இந்த தவக்காலம் அந்த மாட்சியை நோக்கி நம்மை அழைத்து செல்லுகின்ற உன்னதமான ஆசீர்வாதமான அருளின் காலமாக அமைந்திருக்கிறது. அதற்கான அழைப்புதான் இந்த நாள். ஆம், என் அன்பிற்குரியவர்களே, மேகத்தினின்று ஒலித்த அந்த குரல் நம் ஒவ்வொருவரையும் அவரின் அன்பு மகனாக, மகளாக அங்கீகரிக்கிறது. மாட்சியில் பங்கு பெற அன்போடு அழைக்கிறது. தகுதியான உள்ளத்தோடு திருப்பலியில் பங்கேற்று இறை ஆசீரையும் அருளையும் பெற்றுக்கொள்ள ஜெபிப்போம். ஆமீன்.